10th standard chapter 8 statistics and probability example 8.7. Example 8.7 the amount that the children have spent for purchasing some eatables in one day trip of a school are அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க. யூசிங் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லி கேட்டிருக்கு. நம்மளுக்கு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. சொல்யூஷன் கிவன் கொடுத்துருக்க செட் ஆஃப் டேட்டாவை எடுத்து நான் இங்கே எழுதிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. யூசிங் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், அதனால் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னு நெக்ஸ்ட்டு என்ன மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம்னா அதை எழுதிட்டேன். நான் இதை கொடுக்கலாட்டாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதில் வந்து நம்மளுக்கு ஒன்லி ஒன் செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கு. ஒன்லி ஒன் செட் ஆஃப் டேட்டா வந்து கிவன் டேட்டாவில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த 4 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் செய்யணும். அதுலேயும் எந்த மெத்தடில் செஞ்சால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதாவது இதில் உள்ள டேட்டாவில் உள்ள கிவன் டேட்டாவில் உள்ள எல்லாமே 5 மல்டிப்புளாக இருக்குது, மல்டிப்புள் ஆஃப் 5 இருக்குது. ஓகேவா? இப்போ ஈச் டேட்டா இஸ் ஏ மல்டிப்புள் ஆஃப் சம் நம்பர்னு இருந்துச்சுன்னா அதை ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அதுக்குள்ளே ஃபார்முலா இங்கே இருக்குது. அதை எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிட்டேன். இந்த ஃபார்முலா எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்கேன். எல்லா 4 மெத்தடுக்குமே ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டி பை என் தான் ஹோல் ஸ்கொயர் தான் ஃபார்முலா. ஆனால் இந்த செகண்ட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் இங்கே உள்ள செகண்ட் டேம் வராது. மற்ற எல்லாத்துலேயும் இந்த செகண்ட் டேம் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த செகண்ட் மெத்தடுக்கு மட்டும் வராது. அதே மாதிரி லாஸ்ட் மெத்தட் இந்த 4th மெத்தடில் சீனு ஒரு டைம் முன்னாடி மல்டிப்ளை ஆயிருக்கும். அது வந்து இந்த மொதல் 3 மெத்தடில் இருக்காது. அப்புறம் டியோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு டி ஈக்குவல் டு எக்ஸ், செகண்ட் மெத்தடுக்கு டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், தேர்ட் மெத்தடுக்கு டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ, 4th மெத்தடுக்கு டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. சரி, இப்போ நம்ம சம்முக்குள்ளே வருவோம். இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா இந்த ஃபார்முலாவுக்கு சி வேணும், என் வேணும், சமேஷன் டி வேணும், சமேஷன் டி ஸ்கொயர் வேணும். இப்போ நீங்கள் டேபிளில் எப்போவுமே ஃபஸ்ட்டு எக்ஸ் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சம்மேஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது போடுங்க. சம்மேஷனுக்குள்ளே டி இருக்கா, அதனால் டி. இந்த டியோட ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் ஏ பை சி, அதனால் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சம்மேஷனுக்குள்ளே டி ஸ்கொயர் இருக்குது, அதனால் இங்கே டி ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிவன் டேட்டா தான். கொஸ்டினில் கொடுத்துருக்கு இந்த டேட்டா தான் எக்ஸ். அதை எடுத்து அப்படி வெர்டிக்கலாக எழுதிருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு டி கண்டுபிடிக்க போகிறேன். இந்த டி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ் ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்குது டேட்டா. அப்புறம் ஏ தெரியணும். ஏன்னா என்னென்னா அசியூம்டு மீன், நம்ம தான் இந்த எக்ஸோட டேட்டாவிலேருந்து ஒரு வேல்யூவை அசியூம் பண்ணணும். ஓகேவா? இருக்கையிலே மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 5. மேக்ஸிமம் வேல்யூ வந்து 40 இருக்குது. இந்த ரெண்டுக்கும் மிடில் வர்ற மாதிரி ஒரு வேல்யூ நம்ம சூஸ் பண்ணணும். எதுனாலும் எடுத்துக்கலாம் மிடில் வர்ற மாதிரி. இப்போ 20, 25 கொஞ்சம் மிடில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுமே 5க்கும் 40க்கும் மிடில் உள்ள வேல்யூ வந்து 20, 25 இருக்குது. இந்த ரெண்டில் எதனாலும் சூஸ் பண்ணலாம். நான் 20 சூஸ் பண்ணி செய்கிறேன். ஸோ ஏ வர்ற இடத்துல 20 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். சி வந்து என்னென்னா காமன் மல்டிபிள். இதுக்கே மேலே சொல்லிட்டு வந்தேன், 5ஆல் எல்லாமே மல்டிப்ளை ஆகிருக்கு இந்த டேட்டா எல்லாம். அதனால் வந்து நம்மளுக்கு எக்ஸோட டேட்டா எல்லாம் 5ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கிறதுனால சிக்கு பதிலாக 5 போட்டுருது. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ ஒன்றுனா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே டி வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். 5 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 20 வந்து மைனஸ் 15. அதை 5ஆல் டிவைட் பண்ணால் -3 வந்துடும். அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டிங்கன்னா 10 மைனஸ் 20 வந்து -10. அதை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -10/5 வந்து -2. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 15 போட்டிங்கன்னா 15 மைனஸ் 20 வந்து -5. -5ஆல் 5ஆல் டிவைட் பண்ணால் -1. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 20 போடுறீங்க. 20 மைனஸ் 20 வந்து 0. 0வை 5ஆல் டிவைட் பண்ணால் 0 தான். அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 25 போட்டோம்னா 25 மைனஸ் 20 வந்து 5. 5ஆல் 5 டிவைட் பண்ணால் 1. அடுத்தது வந்து 30 எக்ஸுக்கு பதிலாக போட்டிங்கன்னா 30 மைனஸ் 20 வந்து 10. 10ஐ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 35 போட்டிங்கன்னா 35 மைனஸ் 20 வந்து 15. 15ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 3. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 40 போட்டிங்கன்னா 40 மைனஸ் 20 வந்து 20. 20ஐ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4. அப்புறம் இப்போ நம்ம டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி பண்ண வேண்டியதான். -3 ஸ்கொயர் பண்ணால் 9, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ நம்மளுக்கு தேவை ஃபார்முலாவில் சமேஷன் டி ஸ்கொயர். அப்போ இந்த டி காலத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஆட் பண்ணி போட்டால் சமேஷன் டி கிடச்சிடும். அது 4 வருது. அப்புறம் டி ஸ்கொயர் காலத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணி போட்டிங்கன்னா சமேஷன் டி ஸ்கொயர் வந்துடும். அது நம்மளுக்கு 44 கிடைக்கும். இப்போ நம்ம வசதிக்காண்டி ஃபார்முலாவை கீழேயும் ஒரு தடவை எழுதி வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் ஃபார்முலாவில். சி வந்து என்னென்னா 5ன்னு சொல்லியிருக்கேன். காமன் மல்டிபிள் 5 மல்டிப்ளை ஆகிட்டே காமனாக கூட்டிகிட்டே போயிருந்துச்சு. ஓகேவா? அப்போ 5.
இன்ட்டு இந்த சமேஷன் டி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம் அப்படின்னா 44 போட்டுடலாம். n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம்ஸ் கிவன் டேட்டாவில் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 டேட்டா இருக்கு. ஸோ என்னுக்கு பதிலாக நம்ம 8 போட்டுடலாம். மைனஸ் ஃபார்முலா மைனஸ் இருக்கு. அப்புறம் சமேஷன் டி இதோட வேல்யூ வேணும். சமேஷன் டி வந்து 4ன்னு இருக்கு. 4 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். டிவைடட் பை n, என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 8. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, வெளியில் ஸ்கொயர் ரூட் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5 அப்படியே எழுதிருந்தேன். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5.5 மைனஸ் 4க்கும் 8க்கும் கட் கொடுத்தீங்கன்னா 1/2 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் லைனில் 5 அப்படியே எழுதிட்டேன். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.5 மைனஸ் 1/2 வந்து நம்ம 0.5ன்னு எழுதிக்கலாம் டிவைட் பண்ணி. ஓகேவா, 1 × 2 டிவைட் பண்ணால் 0.5 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது ஸ்டெப்பில் இந்த 5 அப்படியே எழுதிட்டேன். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.5 அப்படி எழுதிட்டேன். 0.5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.25ன்னு வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5 அப்படியே எழுதிட்டேன். இந்த 5.5லேருந்து 0.25 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிங்கன்னா 5.25ன்னு வருது. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.25 கண்டுபிடிக்க பிறகு உங்களுக்கு ஒரு ஈஸியான ஐடியா கொடுக்கேன். 5.25 நடுவில் எழுதிக்கிடுங்க. அதை விட குறைய இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ எழுதுங்க, அதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ எழுதுங்க. ஓகேவா, ஸோ இந்த 4க்கு நம்ம ரூட் எடுத்தால் அது வந்து 2, 6.25க்கு ரூட் எடுத்தால் அது வந்து 2.5. இப்போ இந்த 6.25க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே எழுதுங்க. மைனஸ் போட்டுருக்கோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே எழுதுங்க 2.25. 2.5க்கும் இந்த 2க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே எழுதுங்க 0.5. இப்போ இந்த 2.25 வந்து 0.5ஆல் டிவைட் பண்ணுங்க, அது நம்மளுக்கு 4.5 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 6.25க்கும் 5.25க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே எழுதுங்க, அது வந்து 1. இந்த 1ஐ வந்து நம்ம 4.5ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிங்கன்னா அந்த 1ஐ 4.5ஆல் டிவைட் பண்ணுறீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.22ன்னு வருது. ஸோ இந்த கிடைச்ச இந்த 0.22 ஆன்சரை கொண்டு வந்து இந்த 2.5லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதும். ஓகேவா, சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 2.28ன்னு வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரூட் ஆன்சர். ஸோ இந்த ரூட்டோட வேல்யூ வந்து 2.28. முன்னாடி 5 இருக்குது, 5 × 2.28. இப்போ இந்த 5ஐயும் 2.28ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 11.4 வருது. இதுதான் சிக்மாவுடைய ஆன்சர்.